கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள்நாதருமாகிய கிறிஸ்து பெருமான் திருப்பெயரில் ஒளியாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதமும் உண்டாவதாக. இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசி கேட்ட நற்செய்தி பகுதி. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 25 முடிய உள்ள வசனங்கள். அதிலே 17வது வசனமும் 19வது வசனமும் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். 24வது வசனம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். 1000 ஜீவன் உயிர் வாழுமே, 1000 ஜீவன் உயிர் வாழுமே. உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே, உன் வார்த்தையில் உண்டு அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தேவா. அன்புள்ள கடவுளே, சத்திய வேதத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ தந்திருக்கிற வேதம் அதி புனிதமானது, களங்கமில்லாத சுகிர்த்த அமுதம். பூரணமாய் அதைத்தான் உட்கொண்டவரில் பொன்னுலகத்திற்கேற்ற தன்மை உண்டாகுமே என்ற பாடல் வரிகளை இந்த வேளையினுடைய வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிற நாங்கள் நினைவு கூர்ந்து நிற்கின்றோம். ஆமாண்டவரே, பரலோக பண்புகளை உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே உருவாக்க வல்லமை உள்ளது. ஆம் கர்த்தாவே, இந்த சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர்களை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளுடைய உள்ளங்களை உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் இந்த காலை வேளையிலே புடமிட வேண்டும் என்று மன்றாடி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே,
பெரிய காரியத்தை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஏரோது யோவான் ஸ்நானகனை மக்கேயுரன் என்ற ஒரு பாதாள மலை சிறையிலே அடைத்து வைக்கின்றார். இதை இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவர் அங்கிருந்து இடம்பெயர்ந்து கப்பர்நகூமுக்கு வருகிறார். ஏன் அவர் கப்பர்நகூமுக்கு வர வேண்டும்? ஒன்று, நாம் இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதியை அடிப்படையாக எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தீர்க்க தரிசன நிறைவேறுதல் ஒன்று. இரண்டாவது, இந்த கப்பர்நகூமை விட சிறப்புமிக்க நகரங்கள், பட்டணங்கள் இயேசுவின் காலத்தில் இருந்தன. ஒன்று எருசலேம் நகரம், மேன்மக்கள் நிறைந்த ஒரு நகரம். ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே போகவில்லை. அதே போல சமாரியாவினுடைய புனித ஸ்தலம் கெரிசீம் என்ற ஒரு மலை பட்டணம் இருந்தது, புகழ்மிக்க பட்டணம். இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே போயிருந்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் அவர் போகவில்லை. அவர் எங்கே வருகிறார்? கப்பர்நகூமுக்கு இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஏன் கப்பர்நகூமுக்கு இயேசு கிறிஸ்து வர வேண்டும்? மேன்மக்களும் சிறப்பான மக்களும் வாழுகின்ற பட்டணத்தை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வர வேண்டியதன் அவசியம் என்ன? ஒன்று, இந்த கப்பர்நகூம் அந்நிய படையெடுப்புகளால் சூறையாடப்பட்டிருந்தது. அந்நிய படையெடுப்புகளின் நிமித்தம் இந்த நகரம் சிதைந்து போய் எலும்புக்கூடான வீடுகளால் நிறைந்திருந்தது. தூண்களும் கற்களுமே இந்த பட்டணத்திலே எஞ்சி இருந்தன. இயேசுவுடைய காலத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் இந்த பட்டணத்திலே வாழ்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 1500 பேர் மட்டுமே. இந்த பட்டணத்திலே வாழ்ந்த மக்கள் மிகவும் பொருளாதாரத்திலே பின்தங்கிய மக்களாக இருந்தார்கள். இந்த கப்பர்நகூமை பற்றி இன்னும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ராமேஸ்வரத்திற்கு அருகே தனுஷ்கோடி என்று ஒன்று இருக்கிறது. ராமேஸ்வரத்திலிருந்து சரியாக கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த தனுஷ்கோடி இருக்கிறது. அருமையான ஒரு நகரமாய் இருந்தது. கடற்கரை ஓரம் இருந்த நகரம். அங்கிருந்து ஸ்ரீலங்கா மிகவும் அருகிலே உள்ளது. அப்பேற்பட்ட நகரம் 1964 வரையிலும் ஒரு சிறப்புமிக்க நகரமாயிருந்த தனுஷ்கோடி 1964 ஏற்பட்ட புயல் நிமித்தமாய் அந்த நகரமே அழிந்து போயிற்று. அந்த நகரத்தில் இன்றைக்கு போனால் எஞ்சி இருப்பது, அதான் நான் சொன்னேன், கற்களும் வீடுகளும், உடைந்த வீடுகளும், எலும்புக்கூடாக நிற்கின்ற ஒரு தேவாலயம், பழைய ரயில்வே தண்டவாளங்களும், இப்படிப்பட்ட அடையாளங்கள் தான் இன்றைக்கு இருக்கின்றன. அந்த நகரத்துக்கு சான்றாக நிற்கின்றன. ஒரு சில குடும்பங்களை, அங்கே வருகின்ற சுற்றுலா பயணிகளை கருத்தில் வைத்து வியாபார நோக்கத்தோடு ஒரு சில குடும்பங்களே அந்த நகரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
அதே போன்றுதான் இந்த கப்பர்நகூமும் இருந்தது. இது அந்நிய படையெடுப்புகளினாலே சிதைந்து போயிருந்தது. அப்பேற்பட்ட நகரத்திற்கு இயேசு கிறிஸ்து வருகின்றார். செல்வாக்கு மிக்க, வசதி மிக்க, மேன்மக்கள் நிறைந்த இடத்தை இயேசு நாடி போகாமல் சிதைந்து போயிருந்த, உடைந்து போயிருந்த பகுதிக்கு அருமை இரட்சகராகி இயேசு கிறிஸ்து வருகின்றார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உடைந்த, சிதைந்த உள்ளங்களை நாடி வருகின்றவர் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அவ்வாறு வந்த ஆண்டவர் அந்த நகரத்து மக்களுக்கு 3 விதமான அழைப்பை கொடுக்கின்றார். 3 விதமான அழைப்பை கொடுக்கின்றார். அதைத்தான் உங்களுக்கு முன்பாக நான் வைத்தேன். 17வது வசனத்தை வாசியுங்கள். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவ்வாறு உடைந்து போய் சிதைந்து போய் இருந்த நகரத்திலே வாழ்ந்த மக்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரு அறைகூவல் என்னவென்று சொன்னால், மனம் திரும்புங்கள் என்பதுதான். அந்நிய படையெடுப்புகளினாலே உடைந்து கிடக்கின்ற நகரமே, ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை மூடியிருக்கிற இருள் அகன்று உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மனம் திரும்புங்கள், அப்படி என்று அறைகூவல் விடுக்கின்றார். மனம் திரும்புகின்ற வாழ்க்கை என்பது கடவுளை மையப்படுத்தி வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. மனம் திரும்புதல் இல்லையே பாவ மன்னிப்பு என்பது இல்லை. பாவ மன்னிப்பு இல்லையே மறுமலர்ச்சியான வாழ்க்கை இல்லை. மறுமலர்ச்சியான வாழ்க்கை இல்லையே பரலோக வாழ்க்கையும் இல்லை என்கின்ற மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2026வது ஆண்டிற்கு ஆண்டவர் தந்த வாக்கு அதுதான். மறுபடியும் உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ என்ன செய்வாய்? கட்டப்படுவாய். சிதைந்து போயிருக்கின்ற வாழ்க்கை, தொலைந்து போயிருக்கின்ற வாழ்க்கை மீண்டும் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கடவுளுக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புகிற, கடவுளை மையமாய் வைத்து வாழுகின்ற வாழ்வுக்கு கடவுள் நம்மை அழைக்கின்றார். இது கப்பர்நகூம் மக்களுக்கு விடுக்கப்பட்ட முதல் அழைப்பு, முதல் அறைகூவல் என்னவென்று சொன்னால், மனம் திரும்புங்கள் என்பதுதான். அடுத்து 2வது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 19வது வசனம் சொல்லுகிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அடுத்து சொல்லுகிறார், மனிதர்களை பிடிக்க அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள், உங்களை நான் என்ன செய்வேன்? மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். இது என்னையா? இது வேடிக்கையா இருக்கிறது. மனிதர்களை பிடித்தல் அப்படின்னு சொன்ன என்ன? ஏதோ பிள்ளை பிடிப்பாக்காரன் ஏதாவது வந்தா, பிள்ளைகள் சத்தம் போட்டா, பிள்ளைகளை பிடித்து கொண்டு போகிறவர்கள் வந்து விட்டார்னு பயப்படுத்துகிற மாதிரியா? இல்லை. கடவுள் அழைக்கிறார். நிதர்சனமான காரியத்தோடு தான், உண்மையோடு தான் கடவுள் அழைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? உங்களை நான் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். யாரை பார்த்து சொல்லுகிறார்? யாரை பார்த்து சொல்லுகிறார்?
கடலிலே வலை போட்டு கொண்டிருக்கிற, மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற பேதுரு அந்திரேயாவை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நான் என்ன செய்வேன்? மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். அதே போல செபதேயின் குமாரர்களாகிய யாக்கோபு யோவானை பார்த்து சொல்லுகிறார், என் பின்னே வாருங்கள். அவர்கள் என்ன செய்தார்கள்? வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். கடவுள் அழைக்கிறார். எதற்கு? மனிதர்களை பிடிக்க. கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். எதற்கு? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அழைத்தார். அதே போல மோசேயை அழைத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருக்கிற இஸ்ரவேல் மக்களை விடுவித்து கானான் நாட்டை நோக்கி வழிநடத்த மோசேயை கடவுள் அழைத்தார். அதே போல நினிவே நகரத்திலே பிரசங்கிப்பதற்கு கடவுள் யோனாவை அழைத்தார். அதே போல கடவுள் மரியாளை அழைத்தார். எதற்காக? இறைமகனை பெற்றெடுப்பதற்காக அழைத்தார். இங்கே பேதுருவையும் அந்திரேயாவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைக்கிறார். எதற்கு அழைக்கிறார் என்று சொன்னால், மனிதர்களை பிடிக்க அழைக்கிறார். ஃபிஜி தீவை பற்றி கேள்விப்பட்டிருப்பேன். பசிபிக் பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு நாடுதான் இந்த ஃபிஜி. ஒரு தீவுகள் அடங்கிய ஒரு கூட்டமைப்பான ஒரு நாடு. கிட்டத்தட்ட 300 தீவுகளை உள்ளடக்கியது. ஆனால் இந்த தீவில் மெஜாரிட்டி யார் என்று சொன்னால், மெஜாரிட்டியாக இருக்கிற மக்கள் கிறிஸ்தவர்கள். ஒரு முறை ஒரு நாத்திகர் இந்த தீவுக்கு, ஃபிஜிக்கு போகிறார். எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவ மக்கள் ஆலயமும் கோபுரமாக இருக்கிறது பார்த்து இந்த நாத்திகர் ஆச்சரியப்பட்டு கேட்டார், என்ன இங்குள்ள மக்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களே, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். அதற்கு அங்குள்ள அந்த தீவுகளுடைய அந்த மக்களுடைய தலைவன் அவரை பார்த்து சொன்னார், ஒன்றுமில்லை, இங்கே மிஷினரி இருக்கிறார்கள், ஒரு மிஷினரி இருக்கிறார். அவர்தான் இந்த தீவுகளை சந்தித்து இவ்வாறு மக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வழி நடத்தினார் அப்படின்னு சொன்னார். என்ன மிஷினரியா? சொன்னார், அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள். பைபிள் காலவதியான ஒன்று. அதை பிரசங்கிக்கிற ஏமாற்றுக்காரர்கள் இங்கே இருக்கிறார்களா அப்படி என்று சொல்லி அவர் கேட்டார். அதற்கு அந்த தலைவர், அந்த ஜனங்களுடைய தலைவன் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு கடைசியாக பேச ஆரம்பித்தார். நீங்கள் சொல்வதெல்லாம் சரியாக இருக்கட்டும். நீங்கள் காலவதியான பைபிள் என்று சொன்னீர்கள். அந்த பைபிளில் உள்ள வசனங்களை கொண்டுதான் அந்த மனிதர் எங்களுக்கு போதித்து எங்களுடைய மக்களை வழி நடத்தி இருக்கிறார். நீங்கள் காலவதியாகி போன வேதம் என்று சொன்னீர்கள். அந்த வேதத்தில் உள்ள வசனங்களை கொண்டு எங்களுக்கு கற்றுத்தராமல் இருந்திருந்தால், அதோ பார், ஒரு பெரிய கல், அந்த கல்லில் இதற்கு முன்பாக உன்னுடைய தலை உடைக்கப்பட்டிருக்கும். அதோ பார், ஒரு பெரிய அடுப்பு இருக்கிறது அப்படின்ற அடுப்பையும் காண்பித்து சொன்னாராம், இந்த அடுப்பில் உன்னை நாங்கள் வேக வைத்து சாப்பிட்டு இருப்போம். நாங்கள் ஒரு காலகட்டத்திலே இவ்வாறு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கள் வாழ்வின் மாற்றத்திற்கு காரணம், எங்கள் வாழ்க்கை சந்திக்கப்படுவதற்கு காரணம் கிறிஸ்தவ மிஷனரிகளும் இந்த திருமறையும் தான். நீங்கள் காலவதியாகி போன பைபிள் என்று சொன்னீர் அல்லவா, அந்த திருமறையும் தான் காரணம் அப்படி என்று சொன்னாராம். நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஆகையினாலே தான் மூட பழக்க வழக்கங்கள், அஞ்ஞானங்கள் நிலையிலே
இன்னும் மூட காரியங்களிலே ஈடுபட்டு இருக்கிற மக்களை ஆண்டவர் பிடித்து ஆண்டவருக்கு நேராக திருப்புவதற்குத்தான் கடவுள் அழைக்கிறார். யாரை அழைக்கிறார்? படித்தவர்களையோ பெரும் பணக்காரர்களையோ பட்டதாரிகளே அல்ல, மனிதர்களை பிடிப்பதற்காக மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை அழைக்கிறார். மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் அழைக்கிறார். தகுதியற்றவர்களை ஆண்டவர் அழைத்து அவர்களை கடவுள் தகுதிப்படுத்துகிறார். அவர்களுக்கு ஆண்டவர் கற்பிக்கிறார், அவர்களை பயிற்றுவிக்கிறார். மட்டுமல்ல, அவர்களுடன் இருக்கின்றார். அதான் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படி என்று சொல்லுகிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் நம்மையும் அழைக்கிறார். எதற்காக என்று சொன்னால், மனிதர்களை பிடிப்பதற்காக. நம்மை சுற்றி வாழ்கிற அஞ்ஞான இருளிலே மூழ்கி கிடக்கிற மக்களை, மூட பழக்க வழக்கங்களிலே சிக்கி கிடக்கிற மக்களுக்கு இறை அறிவை ஊட்டி அவர்களை கடவுளுக்கு நேராக திருப்புவதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். மூன்றாவது பாருங்கள், கப்பர்நகூமுக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது அழைப்பு என்னவென்று சொன்னால், கடவுளுடைய மாட்சிமிகு செயல்களை வந்து பாருங்கள். கடவுளுடைய மாட்சிமிகு செயல்களை வந்து பாருங்கள் என்பதுதான். அதுதான் வாசிங்கள், பார்க்கலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும், பிசாசு பிடித்தவர்களையும், சந்திர ரோகிகளையும், திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய ஆரம்ப கட்ட ஊழியத்திலே சிதைந்து போய் கிடந்த ஒரு நகரத்திற்கு கிடைக்கப்பெற்ற ஒரு மாபெரும் சிலாக்கியம், பாக்கியம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய மாட்சிமிகு செயல்களை கண்கூடாக பார்ப்பதற்கான ஒரு பாக்கியம். கடவுளுடைய வல்லமை மிகு செயல்களை கண்கூடாக பார்ப்பதற்கான ஒரு பாக்கியம். நோயை எடுத்துக் கொள்ளுங்கள், பலவீனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், மரணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சாத்தானின் உடல் சார்ந்த ஆளுகைக்கான சான்றுதான் இவைகள். சாத்தானுடைய உடல் சார்ந்த ஆளுகைக்கான சான்றுதான் மரணமாயிருக்கட்டும், நோயாயிருக்கட்டும், வியாதியாயிருக்கட்டும். இங்கே இந்த மக்களுக்கு ஒரு பெரிய பாக்கி என்னவென்று சொன்னால், நோயையும் வியாதியையும் மரணத்தையும் வெல்லக்கூடிய அதிகாரமிக்க ஒருவர் இருக்கிறார் என்பது எங்கே, எந்த மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், கப்பர்நகூம் மக்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அவர்கள் பார்த்து மகிழக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியம் அந்த பகுதி மக்களுக்கு கிடைக்கிறது. ஆகையினால் பக்கத்தில் உள்ள பிரதேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் வந்தார்கள். எப்படி? சகல பிணியாளிகள், பிசாசு பிடித்தவர்கள், சந்திர ரோகிகள், திமிர்வாதக்காரர்கள், இப்படி பற்பல வியாதிகளால் பாதிக்கப்பட்ட மக்கள் இயேசுவிடத்திலே வந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை என்ன செய்தார்? வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, அவர்களை சொஸ்தமாக்கினார், அவர்களை குணப்படுத்தினார்.
சாத்தானை விட அதிகாரமிக்கவர், வல்லமை மிக்கவர், அரும் பெரும் காரியங்களை செய்கின்றவர் கப்பர்நகூமிலே இருக்கிறார். வந்து வாருங்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில வியாதியை கண்டு நாம் அதிகமாய் பயப்படுகிறோம், பலவீனத்தை கண்டு நாம் பயப்படுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற சோதனைகளை கண்டு அதிகமாக நாம் பயப்படுகின்றோம். ஆனால் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பற்பல வியாதிகள், எல்லா வகையான வியாதி உடையவர்களையும் குணப்படுத்தி எல்லா வியாதிகளையும் மேற்கொள்ளக்கூடிய குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் என்பதை இயேசு கிறிஸ்து அதிகாரப்பூர்வமாக வெளிப்படுத்துகிறார். அப்படி என்று சொன்னால் நாம் நம்முடைய ஆண்டவர் வல்லமையான செயல்களை செய்கின்றவர். நாம் அவரிடத்தில் வந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அவரிடத்தில் வந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். தேவையற்ற பயங்களை நீக்கி, தேவையற்ற மனசஞ்சலங்களை அகற்றி, தேவையற்ற கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவரை வந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதான் சங்கீதம் இன்றைக்கு வாசித்து கேட்டோம் அல்லவா? சங்கீதம் 27வது சங்கீதம் 1வது வசனம் மிக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறது. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார், கர்த்தர் எனக்கு இரட்சிப்பாயிருக்கிறார். நான் ஏன் பயப்பட வேண்டும்? யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என்னுடைய ஜீவனின் பலனாயிருக்கிறார், யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? பயப்பட வேண்டிய அவசியமில்லை, அஞ்ச வேண்டிய அவசியமில்லை. எல்லா வியாதிகளையும், எல்லா நோய்களையும், எல்லா சாத்தானுடைய செயல்களையும் அகற்றி போட வல்லமை உள்ளவர் நம்முடைய கடவுள், நம்முடைய கடவுள். நாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவ்விதமான சிறப்பு அழைப்பு பெற்ற ஒரு நகரம்தான் கப்பர்நகூம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை கப்பர்நகூமாக இருக்கக்கூடும். உடைந்து போய் இருக்கலாம், வாழ்க்கையில் பிரச்சனையினாலே சிதைந்த நிலையிலே இருக்கலாம். பொல்லாங்கனாகிய பிசாசினாலே நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை சூறையாடப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் 3 அழைப்புகளை நமக்கு தருகிறார். 1, மனம் திரும்புங்கள். 2, மனிதர்களை பிடிக்க வாருங்கள். 3, அதாவது என்னுடைய வல்லமையான செயல்களை வந்து பாருங்கள், வந்து பாருங்கள் என்று அழைக்கிறார். உண்மையாகவே இந்த அழைப்பை உணர்ந்து, இந்த அழைப்புக்கு செவி சாய்த்து நாம் அவரிடத்திலே வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு கட்டப்படும், நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படும். அவருடைய மேலான கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்க செய்வார். நம்முடைய சுய பலத்தை கொண்டோ, சுய வலிமையை கொண்டோ, சுய ஞானத்தை கொண்டோ நாம் இதை செய்ய முடியாது. இதற்கு உதவி புரிகின்றவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய செயலாற்றலுக்கு நம்மை கையளிப்போம். நிச்சயமாய் நம்முடைய வாழ்வு ஒரு வளமான வாழ்வு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் அகற்றப்பட்டு ஒரு பிரகாசமான வாழ்வாக அமையும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தை காத்துக் கொள்வதாக. ஆமென்.